சகோதரர்களே, அல்லாஹுவின் பேரருளால் 6 ஜுஸுக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் மாஇதா, இதனுடைய அர்த்தம் உணவு தட்டு அப்படின்னு அர்த்தம். மாயிதா என்று சொன்னால் உணவு தட்டு என்று அர்த்தம். எனவே அந்த உணவு தட்டு சம்பந்தமாக ஒரு சில தகவல்களும், இன்றைய பகல் பிறை 3 ரமலானுடைய பிறை 3 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வியார் ஈரக்குலை துண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான தினமாக இருக்கிறது. எனவே இன்று சொல்லப்படக்கூடிய இந்த மாயிதாவையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இணைத்து ஒரு சில தகவல்களை தங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யலாம். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக குர்ஆனில் வானத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட சில உணவுகளை அல்லாஹ் தஆலா பேசுகிறார். வானத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டது, அதிலே மிக குறிப்பாக இன்று ஓதப்பட்டது சூரத்துல் மாயிதா. அது யாருக்கு இறக்கப்பட்டது என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள். இப்ப நபியை பின்பற்றக்கூடியவங்களுக்கு சஹாபாக்கள் எப்படி சொல்றோமோ, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டு அவர்களை பின்பற்றியவர்களுக்கு ஹவாரியீன்கள் என்று சொல்லப்படும். நம்ம சஹாபின் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அவர்களுக்கு ஹவாரியீன்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் யார் என்று சொன்னால், ஆற்றில் உட்கார்ந்து துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹவாரியீன்கள் என்றால் உள்ளம் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உடையில் இருக்கும் அழுக்கை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள், என்னோடு வாருங்கள், உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை நான் சுத்தப்படுத்துகிறேன் என்று கூறிய உடனே ஒரு 12 பேர் வருகிறார்கள். அவர்கள் ஹவாரியீன்களாக இருக்கிறார்கள். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் இந்த சூறாவோட சொல்றதுனால இதுக்கு மாயிதா என்று சொல்லப்பட்டது. என்ன கேட்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா அவங்க கவுமுக்கு மண்ணு செல்வாவை இறக்கினான், இங்க அப்படியே நிப்பாட்டிட்டு இங்க வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதாவது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட உணவுல 2வது வகையினர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டதாருங்க. நம்ம எல்லாம் படிச்சுட்டு வரோம், பனி இஸ்ரவேலர்கள் சமீப 4 நாளா பனி இஸ்ரவேலர்கள் பண்ண சேட்டைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சேட்டை என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒரு ஊருக்கு போக சொன்னான், இவங்க சிலர் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெயிலினுடைய வேதனையை கொடுத்தான். 40 நாள் அலைஞ்சிட்டே இருந்தாங்க. வெயிலில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களுக்கு நிழலை கொடுத்தார். தண்ணீர் இல்லை என்று உடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவில் அடிக்கிறார்கள், தண்ணி வருது. இதெல்லாம் பத்தாதுன்னு எங்களுக்கு மண்ணு செல்வ சொர்க்கத்திலிருந்து உணவு வேணும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து மண்ணு செல்வா என்ற ஒரு உணவை இறக்குகிறார். மண் என்று சொன்னால் அது தேன் போன்ற ஒரு உணவு, தேனை போன்று காளானை போன்ற ஒரு உணவு, அது மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டா அவ்வளவு தித்திப்பாக இருக்குமா. இலையில அவங்களுக்கு எப்ப பசிக்குதோ அங்க இருக்கக்கூடிய இலைகளில் அது வந்துவிடும். அதை எடுத்து சாப்பிடுவது அவ்வளவு தித்திப்பாக இருக்கும் அந்த உணவு. மண்ணு சல்வா அப்படின்னா காடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. அது சாப்பிடுன்னு நினைச்சா அந்த பறவை வரும், பொறிச்சு வரும், அதை சாப்பிடுவாங்க. சொர்க்கத்திலிருந்து வர்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு இறக்கப்பட்ட மண்ணு சல்வா 2 உணவில் மண் என்று சொல்லக்கூடிய அந்த உணவினுடைய ஒரு வகை தான் காளான். இன்னைக்கு நம்ம காளான் சாப்பிடுறோமா இல்லையா, அதெல்லாம் இந்த மண்ணு என்ற வகையில் வரக்கூடியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காளானில் கண்களில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு உணவை வாங்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தோம். என்ன கேட்டாங்க தெரியுமா, எங்களுக்கு வெஜிடேபிள் பிரியாணி கேட்கிறாங்க. சொர்க்கத்துல உணவு வந்துருச்சு, நீங்க பாட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே. எவ்வளவு வேதனை, வெயில்ல தாங்க முடியாம இருந்த அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நிழல் வாங்கி கொடுத்தார்கள். பாலைவனத்தில் தண்ணீரை அதிசயமாக்கி கொடுத்தார்கள். சுவனத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தார்கள். இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. என்னது, சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. நீ சொல்றோமா இல்லையா, இன்னைக்கு என்ன குழம்பு ரசம், மூஞ்சி அப்படி திரும்பிக்கிறது. நீ ஆக்கி ஆக்கி திண்டு திண்டு நாக்கெல்லாம் வறண்டு போய் செத்து போச்சு அப்படின்னா நீ ஆக்கி போ, சமயக்கட்டில் போய் இந்த ஆக்கி சாப்பிட்டு வாங்குற. ஒரு சாம்பார் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த பெண்கள்கிட்ட கேட்டாதான் தெரியும்.
ஒரு சாம்பார் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு பெண்கள்கிட்ட கேட்டாதான் தெரியும். அவ்வளவு சிரமப்பட்டு வைக்கிறாங்க, செய்யறாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குதோ இல்லையோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிடணும். ஒரு தடவை நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, சரி ஆக்குறதெல்லாம் நல்லா இல்லைன்னா சம்பாரிச்சு போட்டு எங்களுக்கு என்னதான் நிம்மதி இருக்குது. இப்ப இதே மாதிரி இவங்க கேட்கிறாங்க, இந்த மண்ணு செல்வா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு இதாயிடுச்சு, எங்களுக்கு பட்டாணி வேணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்ன வேணுமா? பட்டாணி வேணும், கொத்தமல்லி தழை வேணும். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன வகையான சாமானா இருக்கோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க. வாசலிஹா, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா சூரால சொல்றான். குறிப்பா இதை கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், உனக்கு அதெல்லாம் வேணும்னா இப்ப விவசாயம் செய்யும் சொல்லி விவசாயத்தை கூட்டான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது. இப்ப இங்க வாங்க, இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க, இவர்களுக்கு எப்படி உணவு வந்ததோ அதே மாதிரி எங்களுக்கும் உணவு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி சில ரிவாயத்துகளில் வந்தது என்று இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், நான் உணவை கொடுப்பேன், அதை சாப்பிட்டு எனக்கு நன்றியோடு நீங்கள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் வேதனை உங்களுக்கு வரும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மாயிதா உணவு தட்டை இறக்குகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பெரிய பாத்திரத்திலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளை கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கிட்ட இருந்த பேரித்தம்பலங்கள், ரொட்டிகள் எல்லாம் அந்த பாத்திரத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கண்களை மூடி அல்லாஹ்வை தியானம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் எல்லாம் தியானம் செய்கிறார்கள். அவர்கள் கண் விழித்து பார்த்ததும் மிக பெரும் அறுசுவையான உணவுகள் அந்த மாயிதா தட்டு சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கி அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வைத்தான். ஒரே ஒரு நிபந்தனை சொன்ன அல்லாஹ் தஆலா, நீங்க சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, யாரு வேணா சாப்பிடுங்க, ஆனா அதுல இருந்து எதையும் எடுத்துடாதீங்க, சேமித்து மட்டும் வைத்து விடாதீர்கள். இதை அல்லாஹ் தஆலா நிபந்தனை இட்டான், சேமித்து வைத்து விடாதீர்கள் என்றார். ஆனால் அவர்கள் சேமித்து வைத்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை மீறினார்கள். யாரெல்லாம் சேமித்து வைத்தார்களோ அவர்கள் பன்றிகளாக உருமாற்றப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து நமக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உணவை இறக்கினார். அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எப்படிப்பட்ட ஃபாத்திமா, பெண்களை புதைத்தி கொண்டிருக்கும் பொழுது, பெண் பிள்ளைகள் பிறந்தால் புதைத்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, என் ஈரக்குல துண்டு பிறந்திருக்குன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொம்பளை பிள்ளை செய்தியை கேட்டு என்ன சொன்னாங்க, என் ஈரக்குல துண்டு பிறந்திருக்கு என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை அரபுகளும் அதிர்ச்சி அடைந்து போனார்கள். பெண்களை வெறுத்த மக்கள் பெண்களை பாராட்டி சீராட்டி பேசிய நபியின் வார்த்தையை கேட்டு அரபு மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து போனார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழும் காலமெல்லாம் நாயகத்தோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அவர்கள் வாழ்க்கை முழுக்க துன்பத்திலேயே வாழ்ந்தார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெராக்ஸ் மாதிரி. நபியினிடத்திலே எந்தெந்த குணங்கள் எல்லாம் இருந்ததோ அது அத்தனையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தது. குணங்களில் மட்டுமல்ல, உடலினுடைய பாடி லாங்குவேஜ் சொல்றாங்களா இல்லையா, உடல் அமைப்பிலும் உடல் நடவடிக்கையும் அப்படித்தான் இருந்தது. உட்கார்ந்தால் நாயகத்தை போன்று உட்கார்வார்கள், எழுந்தால் எப்படி உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிப்பாங்களோ அப்படி எந்திரிப்பாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு கஷ்டம், சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு தடவை ஹரம்ல உட்கார்ந்து அபூஜஹல் பேசிட்டு இருக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு சின்ன புள்ள அப்படி நடந்து போறாங்க. ஏய் முகமது மகன் வா, கூப்பிட்டு ஓங்கி பலார்னு ஒரு அறை அரைஞ்சான். ஃபாத்திமா அம்மாவை எதுக்கும் இல்ல, சும்மா ஓரமா போயிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு நீதான முகமதுடைய மகள் என்று ஓங்கி அறைந்தார்கள். அந்த பச்சிலம் குழந்தை அழுது கொண்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது, வாப்பா என்னை அபூஜஹல் அடித்து விட்டான் என்று போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகுறாங்க. அந்த தன் மகளினுடைய அழுகையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரோடு நின்று சொன்னார்கள், என் சச்சா அபூ சுஃபியான் அவர்கிட்ட போய் சொல்லுமான்னாங்க. ஏன்னா நபி போனாங்கன்னா அங்க வேற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் போய் சொல்லுமான்னாங்க. அது வரைக்கும் அவங்க முஸ்லீம் ஆகல, அபூஜஹலோடு தான் இருக்கிறார்கள். அபூ சுஃபியான் அந்த பச்சை புள்ள அப்படியே அழுதுட்டு தேம்பி தேம்பி போய் சொல்லுது, சச்சா இந்த அபூஜஹலை நீ அடிச்சுட்டான், நான் ஒண்ணுமே பண்ணல சச்சா, என்னை அடிச்சுட்டான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுத வண்ணமாக போய் சொன்னார்கள். அப்படியே வேகத்தோடு கோபத்தோடு அபூ சுஃபியான் ஃபாத்திமா அவருடைய கையை பிடிச்சிட்டு நேரா போய் அபூஜஹலுக்கு முன்னாடி நின்று, என் பிள்ளையை ஏண்டா நீ அடிச்ச என்று சண்டை போட்டு ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, ஃபாத்திமாவே இவன் கண்ணத்தில் நீ ஓங்கி அடி, உன் மேல் இவன் கை வைத்தால் நான் அவனை பார்த்து என்ன செய்யறேன்னு பார்த்து சொல்லி சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவனை அபூஜஹலை ஓங்கி அறைந்தார்கள். இங்குரிய அல்லாஹ் இப்படி சின்ன வயதிலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃப்ல சஜதால இருக்கிறாங்க. ஒட்டகத்தினுடைய குடல்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள்.
அந்த சின்ன புள்ளதான் ஓடி வந்து எங்க வாப்பாவை இப்படி எல்லாம் துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த குடலை எல்லாம் எடுத்தாங்க. இது மட்டுமல்ல, பெரிய பிள்ளை ஆகுறாங்க. பெருமா பாத்திமா இருந்தாங்க. இந்த முன்னாடி இருந்த சமூகத்துக்கு சொர்க்கத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா தன்னுடைய மகள் வீட்டுல எவ்வளவு பட்டினி தெரியுமா, எவ்வளவு சிரமம் தெரியுமா. இன்னைக்கு பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அபூபக்கர் சித்திக் வந்து சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வந்து மதீனா முனவரா தெருவில் நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நீங்க ஏன் நிக்கிறீங்க? சாப்பிட எதுவுமே இல்லை, யாராவது வந்தா ஏதாவது கொடுப்பாங்களான்னு பாக்குறேன் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நானும் அதுக்கு தான் வந்தேன், வாங்க யாராவது தோழர் வர்றாங்கன்னு பார்க்கலாம். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி வந்துட்டாங்க, நமக்கு ஏதாவது உணவு கிடைக்கும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனா நபி வந்து சொல்லுகிறார்கள், என்னிடத்திலும் சாப்பிட எதுவுமே இல்லை, யாராவது தோழர்கள் யாராவது விருந்து கொடுப்பார்களா பார்க்கலாம் என்று 3 பேர் சேர்ந்தவுடனே ஒரு தோழர் வருகிறார், வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. வீட்டுல உட்கார்ந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. ரொட்டி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரொட்டியை எடுத்து இந்த சஹாபிடத்துல சொன்னாங்க, என் மகள் 3 நாளா சாப்பிடாம வீட்டுல இருக்குது, இந்த அம்மாக்கு இந்த ரொட்டியை கொடுத்துட்டு வந்துருங்கன்னா, அம்மாவுக்கு இந்த ரொட்டியை கொடுத்துட்டு வந்துருங்க. நாங்க சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் வாழ்நாள் முழுக்க பல இன்னல்களை சிரமங்களை பட்டார்கள். அவர்கள் வாழ்வில் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அற்புதமான, இப்ப ஃபாத்திமாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தியாகங்கள் பெருமானாருக்காக வேண்டி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள். ஒரு நாள் ஒரு 2 ரொட்டி துண்ணும் ஒரு 2 கறியும் வருது. இதை பார்த்த உடனே பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புறாங்க, போய் தாதாவை கூப்பிட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாப்பாவை கூப்பிடுவாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். நபியின் வருகையின் பரக்கத்தினால் அந்த 2 ரொட்டி துண்டு பாத்திரம் நிரம்ப ரொட்டியாக மாறியது, கறி பெரியதாக மாறியது, ரொம்ப பரக்கத்தா ஆயிருச்சு. அவங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, துண்டை எடுத்து பார்த்தால் பாத்திரம் முழுக்க ரொட்டி இருக்குது, பாத்திரம் முழுக்க கறி இருக்குது. இப்ப கேட்டாங்களாம், எப்படிமா இது? சாப்பிட்டு கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், இது எப்படிமா இப்படி ஆச்சு? காலத்து ஹோமின் இந்தில்லா, இதெல்லாம் அல்லாஹ் புறத்துல இருந்து வந்தது வாப்பான்னு. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது வாப்பான்னு சொன்னாங்களா? இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவில் என்ன வார்த்தை வந்ததோ அதே வார்த்தை உன்வாயிலும் வருகிறது ஃபாத்திமா என்று சந்தோஷத்தோடு சாப்பிட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மெஹராபில் இருந்தார்கள், பைத்துல் முக்கத்தஸில் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார்கள், ரப்பே எனக்கு பசிக்குது, உணவை கொடு என்று கேட்டார்கள். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உணவை இறக்கி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தாய். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு? காலத்து ஹோமின் இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்துச்சு. சின்ன வயதில் அந்த பிள்ளைகளின் நாவில் வந்த வார்த்தை சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பல இன்னல்கள் பட்டு இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுக்க எந்த அந்நியனின் பார்வையும் தன் மேனியில் படாமல் வாழ்ந்த உத்தமி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மௌத்தாகிறார்கள். கடைசி காலகட்டத்தில் வஃபாத்துடைய நேரத்தில் வசியத்து செய்கிறார்கள், என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும்? என் கணவனும் இன்னொரு பெண்மணியும் சொல்லி 2 பேர்களும் அவர்கள் குளிப்பாட்டப்பட வேண்டும். என் ஜனாசாவை கபரில் யார் வைக்க வேண்டும்? வசியத்து செய்கிறார்கள். வாழ்நாள் முழுக்க என் மேலே எந்த அந்நியனும் பார்க்கவில்லை, நான் மௌத்தானதற்கு பிறகும் யாரும் பார்க்க கூடாது. ஜனாசா கஃபரின் துணி சுருட்டி இருக்கும் அந்த உடலையும் யாரும் பார்க்க கூடாது என்று சொல்லி ஒரு நாட்டினரை குறிப்பிட்டு, இந்த நாட்டில் வஃபாத்தானவர்களை இப்படி தூக்கி கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு குச்சியை எடுத்து அதை வளைத்து காட்டி, இது போன்று சந்தூக்கு போன்று ஒன்று செய்யுங்கள், என் உடலை அதில் வையுங்கள், வைத்தால் என் உடலின் பருமன் தெரியாது, என் உடலின் நீளம் தெரியாது, என் உடலின் அகலம் தெரியாது, எந்த அந்நியனும் என் உடலை பார்க்க முடியாது, என்னை அப்படி கொண்டு போங்கள், கபரிலே என் மகன்கள் வாங்கி என் ஜனாசாவை வைக்க வேண்டும் என்று அப்படி வசியத்து செய்து வஃபாத்தானார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் அப்படிப்பட்ட பர்தாவின் பேணுதலை நம்முடைய பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாறின் மூலமாக தாய்மார்கள் நிய்யத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வஃபாத்தின் பொழுதும் என் ஜனாசாவை என் பிள்ளைகள் சுமக்க வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டு வஃபாத்தார்கள். என் ஜனாசாவை குளிப்பாட்டுபவர்கள் என் உறவினர்களாக இருக்க வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டு நீங்கள் வஃபாத் ஆகுங்கள். எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கஃன் துணி சுருட்டி இருப்பதை கூட எந்த ஆண்களும் பார்க்கவில்லையோ, அதே போன்று உங்களுடைய ஜனாசாவையும் அந்நிய ஆண்கள் பார்க்காத வண்ணம் நீங்கள் இருக்க வேண்டும். வசியத்து செய்துவிட்டு நீங்கள் வஃபாத் ஆகுங்க. அல்லாஹ் தஆலா அதற்கான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மகள் ஈரக்குல துண்டு உலகத்தில் அவ்வளவு இன்னல்களை, அவ்வளவு கஷ்டங்களை, அவ்வளவு சிரமங்களை சின்ன
பிள்ளைகளிலிருந்து சகித்து இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், சுவனத்து பேரரசி என்ற அந்த சிறப்புடன் அவர்கள் வஃபாத்தாக இருந்தால் சுவனத்து பேரரசி என்று அல்லாஹ் அவங்களுடைய மகனுக்கு ஒரு சிறப்பு பெயரை கொடுத்திருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா, இதா ஜா நஸ்ருல்லாஹ், இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரா இறங்கிருச்சு. அல்லாஹ் என்னை ரொம்ப நெருக்கமாக்கிட்டான். நான் அல்லாஹ் கிட்ட போக போறேன். நான் வஃபாத் ஆக போறேன். அத்தா மௌத்தாவாங்க, நீங்க அழுவாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரம் நம்ம குடும்பத்திலேயே என்னிடத்தில் முதலில் வரக்கூடியது நீதான் ஃபாத்திமா. நீ கவலைப்படாத, என் மௌத்தை நினைச்சு கவலைப்படாத என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள். தன் தந்தையின் மௌத்தி பிறகு வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. தந்தையின் நபியினுடைய மௌத்துக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன் வாழ்நாளில் சிரித்ததே இல்லை, சிரிக்கவே இல்லை. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாயகத்தின் நினைவுகளோடு கண்ணீர் சிந்திக்கொண்டே வாழ்ந்தார்கள். அந்த கவலையிலே இறந்தார்கள். அந்த இறந்த தினம்தான் ரமலானுடைய பிறை 3ஆக இருக்கிறது. இந்த புனிதமான தினத்தில் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த ஈமானை நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக. எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை நேசித்தார்களோ அப்படிப்பட்ட நேசிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி